ஆத்ம நமஸ்தே. விருச்சிக ராசினருக்கு இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசினருக்கு கடந்த 2 மாதம் கொஞ்சம் கடினமா தான் இருந்திருக்கும். குழப்பங்கள் அதிகமா இருக்கும், மன அழுத்தங்கள் அதிகமா இருந்திருக்கும். ஆனா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க. அதாவது என்னன்னா, உங்களுடைய முயற்சிகளால உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். லக்குன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பா கிடையாதுங்க. அதாவது என்னன்னா, சுப கிரகங்களான சுக்கிரனோட அமைப்பும் சரி 6ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கு. உங்களுக்கு 2க்குரிய அதிபதியான குருவும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு யாருடைய சப்போர்ட் கிடைக்கலனாலும் சரி, உங்களுடைய சொந்த முயற்சியினால, உங்களுடைய சொந்த உழைப்புனால உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா தொழில்காரகனான சூரியன் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அங்க சனி செவ்வாய் புதன் உடன் கூட்டணி அமைக்கிறாரு. அப்ப நீங்க ஒரு முயற்சி எடுத்து போராடினீங்கன்னா கண்டிப்பா அது வெற்றி பெறலாம். வேலை தொழில இப்படிதாங்க இருக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டமா தான் இருக்கும். உங்களுடைய திறமை எல்லாமே வெளிப்படக்கூடிய காலகட்டமா தான் இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய வெற்றியும் உங்களுக்கு கிடைக்க போகும் பாராட்டு எல்லாமே உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய உழைப்பிற்கான வெற்றியும் தான். கண்டிப்பா அந்த இடத்துல லக்குன்னு யாரும் ஈஸியா சொல்லிடவே முடியாதுங்க. நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதேதான் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எப்பவுமே நீங்க மற்றவங்களை பார்த்து நீங்க பொறாமப்படுறதோ இல்ல மற்றவங்க இவ்வளோ நல்லா மார்க் எடுத்துட்டாங்க, மற்றவங்க இவ்வளோ நல்லா படிச்சு முடிச்சுட்டாங்க, நம்மளால முடியலையே அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு நீங்க உங்களுடைய எஃபர்ட்டை போடுங்க. நிறைய நீங்க லேர்ன் பண்ணுங்க, நிறைய கத்துக்கோங்க, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உட்காந்து ஃபோக்கஸ்டா படிங்க. கண்டிப்பா இந்த டைம் பீரியட்ல இந்த ஏப்ரல் மந்த்ல நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். ஃபேமிலி வைஸ் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்க மற்றவங்க நம்மளை மதிக்கல, மற்றவங்க நம்மளை புரிஞ்சுக்கலே அப்படின்ற குழப்பங்களும் வருத்தங்களும் ஏற்பட்டாலுமே சரி, நீங்க என்ன வருத்தம் குழப்பம் இருந்தாலும் சரி உங்க வேலையை நீங்க முடிச்சிடுவீங்க. அதனால ஃபேமிலியில பெருசா நீங்க எதிர்பார்ப்பு வச்சுக்க வேணாம். ஃபேமிலியில எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க இருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு நிம்மதியும் அமைதியும் கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் மந்த் விருச்சிக ராசினருக்கு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல யாருடைய எதிர்பார்ப்பும் நீங்க இல்லாம யாருடைய பக்க பலம் துணை கிடைக்குமான்ற எந்த ஒரு குழப்பங்களும் எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாம இருந்தாலே போதும். உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ரொம்பவே அழகா கடந்துடலாம். அதாவது என்னன்னா, குரு உங்களுக்கு 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் உங்களுக்கு 2க்குரிய தனுசு வீட்டை அவர் பார்வை செய்யறாருன்னும் போது உங்களுக்கு பண வரவு ரொம்பவே நல்லா இருக்கு, திருப்திகரமா இருக்குது. அதே மாதிரி சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்வையிடுறாரு. அப்ப பண வரவு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு செலவுகளும் உங்களுக்கு இருக்குதுங்க. ஸோ பண வரவுக்கேற்ற செலவுகள் இருக்கு. ஸோ பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. நீங்க அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நெஞ்செரிச்சலுக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாவே ஏற்படும், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாவே ஏற்படும். அதனால விருச்சிக ராசினர் அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடல் உஷ்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளையும் தவிர்த்து கொள்றது நல்லது. ஏற்கனவே நமக்கு சித்திரை மாசம் தொடங்க போது, வெயில் நல்ல பங்குனி வெயில் பல்ல இழிக்குதுன்றாங்க. அப்படி இருக்கும்போது அப்ப நீங்க உங்க உணவை ரொம்ப எளிமையா எடுத்துக்கோங்க, ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளா எடுத்துக்கோங்க, நிறைய காய்கறிகள் பழங்களை சேர்த்துக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வயிறு ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னாலே உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும், எந்த ஒரு ஹெல்த் பாதிப்பும் ஏற்படாது. விருச்சிக ராசினர் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கவனமா தாங்க இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் மறைவு பெற்று இருக்காரு. அதே மாதிரி குருவும் மறைவு ஸ்தானத்துல இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா புதுசா ஏதாவது ரிலேஷன்ஷிப் ஏதாவது உருவாகுதுன்னும் போது அது நமக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு 2-3 வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு நீங்க ஹோல்ட் ஆன் பண்ணிக்கோங்க. எதுலயும் கமிட்மெண்ட்டை ஏற்படுத்திக்காதீங்க. மேரேஜ் வயசும் சரி, நீங்க எதிர்பார்க்கிற வரவுன்றது இப்ப இருக்காது. ட்ரை பண்ணுங்க, அதிக முயற்சி எடுங்க. சப்போஸ் உங்களுக்கு மேரேஜுக்கு ஏற்கனவே ஏஜ் அதிகமாயிடுச்சுன்னா அப்ப நீங்க இந்த டைம்ல முயற்சி எடுக்கலாம். வர நல்லதா இருக்கா இல்லையான்னு 2-3 வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு நீங்க முடிவு எடுக்கிறது நல்லதா இருக்கும். ஃபேமிலியில விட்டு கொடுத்து போனுங்க, புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனைகள் குறையும். ஃபேமிலி விஷயம்ன்றது உங்களுக்கு அப்படிதான் இருக்கு. அதாவது என்னன்னா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேணாம். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, இல்ல எனக்கு எங்கேயாவது ஏதாவது யாருன்னா ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களா, யாராவது ஏதாவது கொடுத்துட மாட்டாங்களா, நமக்கு எப்போ அந்த துணை கிடைக்கும், நமக்கு எப்போ அந்த பலம் கிடைக்கும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பையும்
அந்த ஒரு ஏக்கத்தையும் நீங்க வளர்த்துக்காம இருக்கிறது உங்களுக்கு பலமா இருக்கும். ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இது எல்லாமே மாறிட போகுது. ஸோ இந்த ஏப்ரல் மந்த் மட்டும்தான் எப்படி இருக்கும். மே மாசத்துலயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஏப்ரல் ஒரு மாசம் மட்டும் கொஞ்சம் அமைதியா பொறுத்து போங்க. நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுல அதிக முயற்சி எடுத்து எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்.